ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து லேட்டஸ்டான பிடிஎஸ் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். அதுவும் ஸ்பெஷலாக கொரியன் அண்ட் யூஎஸோட நியூஸ் பேப்பர்லாம் நம்மளுடைய பிடிஎஸ் தான் டாப் நியூஸாக வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மின்குக்கோட ஆர் யூ ஷுவர் எபிசோட் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. டிஸ்னியில் தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்கஸ்ட் ஹிட் ஷோ அப்படின்னே சொல்லலாம். மின்குக் ஃபார் எவர் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு எபிசோடாகவும் அமைஞ்சது. இந்த எபிசோடை எம்வியாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போது இதை ஃபுல் மூவியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் டிஸ்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. சீக்கிரமாகவே பிடிஎஸோட ஜிமின் அண்ட் ஜேகேவோட ஆர் யூ ஷுவர் மூமெண்ட் ஒரு மூவியாக ரிலீஸ் ஆக போகுது. சீக்கிரமாகவே இதுக்கான அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் டிஸ்னி சைட்லேருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நியூஸ், ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ். பட் ஏஷியன்ஸால் தான் ஃபுல் வைபையும் என்ஜாய் பண்ணவே முடிய மாட்டேது. ஏன் ஏஷியாவில் என்னதான் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருந்தாலும், மூவி லவ்வர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும், இது மாதிரி ப்ரீ மூவிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ரிலீஸ் பண்ணவே மாட்டுறாங்க. ஐ ஹோப் இந்த முறையாவது டிஸ்னி இந்த மின்குக் மூமெண்ட்டை நிறைய இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயும் மின்குக் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி நிறைய லவ்வர்ஸ் இருக்காங்கப்பா. ஸோ இங்கேயும் நிறைய மூவிஸ் ரிலீஸ் பண்ணுங்க. எஸ், ஓகே. நெக்ஸ்ட், பில்போர்ட் சார்ட்லேருந்து பிடிஎஸ்க்கு குட் பாய் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பில்போர்ட் சார்ட்டில் பிடிஎஸ் இடம் பிடிக்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்ற நியூஸ் கேப் ஆஃப் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, யூஎஸ் பேப்பர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 மார்ச் நைட்லேருந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. எஸ், நம்மளுடைய ஜிமின் இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் ஆஃப் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு மிகப்பெரிய கோலை வந்து செட் பண்ணியிருந்தாரு, 32-33 வீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கேப் ஆஃப் இண்டஸ்ட்ரியும் இதை வந்து நினச்சி பயங்கர செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் மார்ச் 17 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்போர்ட் சார்ட்ல இருந்தே பிடிஎஸ் வந்து இதுக்கப்புறம் இடம் பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற நியூஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, 17 யூஎஸோட நியூஸ் பேப்பரில் பிடிஎஸ் மிலிட்ரி சர்வீஸை முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே பில்போர்ட் அதுக்கான கதவுகளை மூடியாச்சு அப்படின்ற நியூஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகவும் ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா பில்போர்ட் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன் பில்போர்ட் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. நிறைய சாங் வைப் ஆகிறதுக்கும் ஸ்ட்ரீமிங் ஆகிறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறான நிறைய வெப்சைட் யூஸ் பண்ணப்படுது அப்படின்றதுக்கும், நிறைய ஃபேக்கான ஸ்ட்ரீமிங் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, நிறைய மணி வந்து இதில் சம்பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளுக்காக பில்போர்ட் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சேஞ்ச் பண்ணிடுச்சு. குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்போர்ட் ஹாட் 100லையும் 200லையும் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. D2C அப்படின்றத அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. அதாவது இதுக்கப்புறம் 90 days அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்ட்ரீமிங் அதுக்கப்புறம் சேல்ஸ் இதுலேயும் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. $7.99 குறைஞ்சபட்சம் சேல்ஸிங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் 15.99 அப்படின்றதையும் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து பில்போர்ட் சார்ட்டில் வந்து மாற்றப்பட்டிருக்கு. இதனால் பிடிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பில்போர்டில் இடம் பிடிக்காது அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, பில்போர்ட் அதோட ரூல்ஸை மாற்றுறதுக்கும் பிடிஎஸ் பாய் சொல்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, கேப் ஆஃப் இண்டஸ்ட்ரியிலேருந்து பிடிஎஸ் தான் பில்போர்டுக்கான முதல் வழியை அமைச்சாங்களே. பில்போர்ட் சார்ட்டில் அதிகப்படியான சாங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் ஆஃப் இண்டஸ்ட்ரியிலேருந்து பிடிஎஸ் தான் இடம் பிடிச்சாங்க. இது வரைக்கும் யாராலும் பிரேக் பண்ணாத நிறைய ரெக்கார்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அதனால் பில்போர்டில் எது நடந்தாலும் பிடிஎஸ் மேலே தான் ஃபுல் தாக்கமும் இருந்துட்டு இருக்கும். ஸோ இப்போவும் பில்போர்ட் சார்ட் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றினதால கேப் ஆஃப் இண்டஸ்ட்ரியிலேருந்து எத்தனை பேர் பில்போர்டில் இடம் பிடிச்சிருந்தாலும் சரி, எப்போல்லாம் பில்போர்டில் ரூல்ஸ் மாறுதோ அப்போல்லாம் பிடிஎஸ்க்கு மட்டும்தான் இது மாதிரி நியூஸஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். பட் இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நடக்கிறது தான். ஏன் பில்போர்டு இதுக்கு முன்னாடியும் நிறைய முறை அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பில்போர்ட் அவங்க ரூல்ஸை சேஞ்ச் பண்ணாங்க. அப்பையும் இதே மாதிரியான விஷயங்கள் தான் ஸ்ப்ரெட் ஆச்சு. இதுக்கப்புறம் நோ பிடிஎஸ் இன் பில்போர்ட் சார்ட். பில்போர்ட் சார்ட்லேருந்து பிடிஎஸ் வந்து நீக்கப்பட்டாங்க. பாய் பாய் பிடிஎஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கு.
பட் இந்த நியூஸை பார்க்கும்போது லாஸ்ட் நியூஸ் தான் ஞாபகம் வருது. ஏன்னா 2022ல பிடிஎஸ்க்கு குட் பைலாம் சொன்ன பிறகு அதே நைட் ஜிமின் ஃபாலோவர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிடிஎஸோட பட்டர் சாங் 4 வீக்ஸாக வந்து டாப்பில் இருக்குது அப்படின்ற நியூஸும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் நடந்துட்டு இருக்கு. ஸோ பில்போர்டு அவங்களோட ரூல்ஸை சேஞ்ச் பண்ணுறதுனாலலாம் பிடிஎஸ்ட்டை ஸ்டாப் பண்ணவே முடியாது. எஸ், அவங்க எப்பவுமே பில்போர்டு ஹீரோஸ் தான். பில்போர்டு ஷார்ட்ல திரும்பவும் பிடிஎஸ் டாப்ல இருப்பாங்க. எஸ், ஓகே. இன்னைக்கான அப்டேட்லாம் உங்களுக்கு பிடிச்சதா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை.